Hi friends, this is Gautam. இன்னைக்கு இந்த வீடியோ செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம CCNA ட்ரிக்கி கொஸ்டின் 10 அதோட ஆன்சர் பற்றி இந்த வீடியோ செஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டயக்ராம் படி நான் எல்லா ரவுட்டருக்குமே வந்து நான் ஐபி அட்ரஸ் வந்து ஆல்ரெடி வந்து நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த R1 ரவுட்ரு வந்து நான் எந்த ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலுமே வந்து நான் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டாட்டிக்காக இருந்தாலும் சரி, டைனமிக்காக இருந்தாலும் சரி. ப்ளஸ் வந்து இந்த R1 ரவுட்ரு வந்து நான் என்னவா யூஸ் பண்ணுறேன்னா ஹோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஐபி ரவுட்டிங்கை வந்து டிசேபிள் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கான்ஃபிகர் R2 and R3 to advertise the IP address of the fast Ethernet 0/0 interface as a default gateway to R1. ஸோ இப்போ இந்த R2 ரவுட்டர் R3 ரவுட்டர் ஸோ இந்த ஃபாஸ்ட் Ethernet 0/0 இன்டர்ஃபேஸ்க்கு வந்து நான் 10.10.10.2ங்கிற ஐபி அசைன் பண்ணுறேன். அதே மாதிரி R3 ரவுட்டரோட ஃபாஸ்ட் Ethernet 0/0 இன்டர்ஃபேஸ்க்கு வந்து நான் 10.10.10.3ங்கிற ஐபி வந்து அசைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த R2 ரவுட்டரும் R3 ரவுட்டரும் வந்து இதோட பிசிக்கல் இன்டர்ஃபேஸோட ஐபியை வந்து அட்வர்டைஸ் பண்ணணும் R1க்கு. அதே மாதிரி என்னவா வந்து எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா R1 ரவுட்டர் வந்து டிஃபால்ட் கேட்வேவாக எடுத்துக்கணும். So R1 use R2 IP address as its primary default gateway. So இப்போ R2 router, R3 router. So ரெண்டு ரவுட்டருமே வந்து அதோட பிசிக்கல் இன்டர்ஃபேஸை வந்து அட்வர்டைஸ் பண்ணுது R1க்கு. ஸோ R1 வந்து எதை ப்ரிஃபர் பண்ணணும்னா R2ஓட FA 0/0 இன்டர்ஃபேஸை வந்து டிஃபால்ட் கேட்வேவாக வந்து அது வந்து செட் பண்ணணும், எடுத்துக்கணும். So however, if R2 is down, then R1 should use the IP address of R3 as its default gateway. இப்போ இந்த R2ஓட இன்டர்ஃபேஸ் FA 0/0 இன்டர்ஃபேஸ் தான் வந்து டிஃபால்ட் கேட்வேவாக R1 எடுத்துக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இந்த இன்டர்ஃபேஸ் வந்து டவுன் ஆச்சுன்னா R1 வந்து ஆட்டோமேட்டிக்காக R3 ரவுட்டரோட FA 0/0 இன்டர்ஃபேஸை வந்து டிஃபால்ட் கேட்வே எடுத்துக்கணும். ஸோ இது இந்த கொஸ்டினில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் யூஸ் எனி FHSRP ஃபர்ஸ்ட் ஹோப் ரிடன்டன்சி ப்ரோட்டோகால். ஸோ இங்கே வந்து நான் எந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹோப் ரிடன்டன்சி ப்ரோட்டோக்காலும் வந்து நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். எதுலன்னு பார்த்தீங்கன்னா R2 and R3 ரவுட்டரில். ஸோ இது எப்படி வந்து வெரிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா R1லேருந்து நான் PC1 வந்து நான் பிங் பண்ணும்போது பேக்கெட் வந்து R2 வழியாக எனக்கு வந்து ரீச் ஆகணும். R2 வந்து கேட்வேயாக இருக்கும்போது, இதே வந்து R2 வந்து நான் டவுனில் இருக்கும்போது R3 வந்து கேட்வேவாக செட் ஆகணும். ஸோ அப்போ R1லேருந்து PC1க்கு நான் பிங் பண்ணும்போது பேக்கெட் வந்து R3 வழியாக வந்து எனக்கு PC1 வந்து ரீச் ஆகணும். ஸோ இதுதான் வந்து என்னோட கொஸ்டின். ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ICMP Router Discovery Protocol. ஸோ அந்த ப்ரோட்டோகால் மூலமா இதை வந்து நம்ம இந்த டாஸ்க்கை வந்து அச்சீவ் பண்ணலாம். ICMP Router Discovery Protocol. ஸோ அந்த ICMP Router Discovery Protocol யூஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா R2 ரவுட்ரு வந்து அதோட பிசிக்கல் இன்டர்ஃபேஸை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணோம். அதுக்கு வந்து நம்ம டைம் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் அட்வர்டைஸ்மெண்ட் டைமர், அதே மாதிரி மினிமம் அட்வர்டைஸ்மெண்ட் டைமர், அதே மாதிரி ஹோல்ட் டவுன் டைமர். இந்த 3 டைமருமே வந்து நம்ம R2 ரவுட்டர் R3 ரவுட்டர் வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 5 செகண்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் டைமிங் வந்து ஒவ்வொரு 5 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த R2 and R3 ரவுட்டர் வந்து அதோட பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் ஐபியை வந்து எதுக்கு அட்வர்டைஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட்டுக்கு வந்து அட்வர்டைஸ் பண்ணும். ஸோ இங்கே ஹோஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா R1 ரவுட்டர் தான் வந்து ஹோஸ்ட். ஸோ இந்த ICMP Router Discovery Protocolல 2 டைப் ஆஃப் பேக்கேஜ் வந்து இதாகும். ஸோ ICMP அட்வர்டைஸ்மெண்ட் மெசேஜ், ரெண்டாவது வந்து ICMP IRDP solicitation. ஸோ solicitation மெசேஜுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் வந்து ரவுட்டருக்கு வந்து சென்ட் பண்ணி கரெக்டாக வந்து நெட்வொர்க்கில் வந்து எந்த ஐபி வந்து அட்வர்டைஸ் பண்ணுங்கிறத வந்து அந்த solicitation மெசேஜ் மூலமாக வந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணும். இதே வந்து ICMP Router Discovery அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிசிக்கல் இன்டர்ஃபேஸோட ஐபியை வந்து அட்வர்டைஸ் பண்ணும். எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா R1 ரவுட்டருக்கு. ஸோ இந்த ICMP Router Discovery Protocol மூலமாக ஹோஸ்ட் வந்து என்ன வந்து இது பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸை வந்து டிஃபால்ட் கேட்வேவை செட் பண்ணும் அந்த ரவுட்டரோட பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் ஐபி பேஸ் பண்ணி. ஸோ இங்கே வந்து 2 இன்டர்ஃபேஸ் இதில் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து எதை வந்து ப்ரிஃபர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம HSRPயில் வந்து ப்ரியாரிட்டி நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ICMP Router Discovery Protocolல வந்து ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் மூலமாக எது வந்து ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸோ அது வந்து ஹோஸ்ட் மிஷின் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி தரும். லோயஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ரியாரிட்டியாக தான் உங்களுக்கு தரும். ஓகே, ஸோ இந்த ICMP Router Discovery Protocol மூலமாக இதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த R2 ரவுட்டரில் வந்து
நான் ஏஜிஆர்பி ரவுட்டிங் ப்ரோட்டோகால் கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி R4 ரோட்டில் நான் ஏஜிஆர்பி ரவுட்டிங் ப்ரோட்டோகால் கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பார்ட்டில் மட்டும் இப்போ வந்து நம்ம ஐசிஎம்பி ரவுட்டர் டிஸ்கவரி ப்ரோட்டோகால் வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து R1 ரவுட்டர், ஸோ ஐபி அட்ரஸ் எல்லாமே வந்து இந்த டயக்ராம் படி நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். அதே மாதிரி R2, R4, R3 இதுக்கு வந்து நான் ரவுட்டிங் வந்து ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணிட்டேன், ஏஜிஆர்பி ரவுட்டிங். ஸோ இப்போ இந்த R1, R2, R3 ஸோ இந்த சைடில் வந்து எப்படி வந்து அந்த ஐசிஎம்பி ரவுட்டர் டிஸ்கவரி ப்ரோட்டோகால் வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுங்க பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து R1 ரவுட்டர். ஸோ R1 ரவுட்டரில் போயிட்டு நான் ஃபஸ்ட் வந்து என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஐபி ரவுட்டிங் வந்து நான் டிசேபிள் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இங்கே நீங்கள் செக் பண்ணுங்கள், டூ ஷோ ஐபி ரவுட். ஸோ எனக்கு வந்து ரவுட்டிங் வந்து நான் டிசேபிள் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஐபி வந்து நான் செக் பண்ணுங்கள், இன்னும் ஐபி அசைன் பண்ணிக்கிறேன்னு. டூ ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப். ஸோ இந்த பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் வந்து நான் 10.10.10.1ங்கிற ஐபி வந்து அசைன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் குளோபல் மோடில் வந்து ஐபி ஸ்பேஸ் இங்கே வந்து நான் ஜிடிபி. ஸோ இந்த ஜிடிபிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவுட்டர் டிஸ்கவரி மெக்கானிசம். ஸோ இந்த ரவுட்டர் டிஸ்கவரி மெக்கானிசம் வந்து எதை யூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஎம்பி ரவுட்டர் டிஸ்கவரி ப்ரோட்டோகால் வந்து யூஸ் பண்ணும். ஸோ அப்போ வந்து ஹோஸ்ட் மிஷினில் வந்து ஐபி ஸ்பேஸ் ஜிடிபி இது வந்து கீவேர்ட் கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா ஐஆர்டிபி. ஸோ ஐஆர்டிபிங்கிறது வந்து ஐ வந்து ஷார்ட்ஸ் ஃபார் ஐசிஎம்பி, ஆர்டிபி வந்து ரவுட்டர் டிஸ்கவரி ப்ரோட்டோகால். ஓகே, ஸோ இப்போ வந்து ஐஆர்டிபி என்டர். ஸோ இது மட்டும் நான் ஹோஸ்ட் மிஷினில் வந்து கொடுத்துட்டேன். ஸோ ஹோஸ்ட் வந்து நான் வந்து ரவுட்டராக யூஸ் பண்ணங்காட்டி நான் இந்த கமெண்ட் வந்து நான் தரேன், ஐபி ஸ்பேஸ் ஜிடிபி ஸ்பேஸ் ஐஆர்டிபி. ஸோ ரவுட்டர் வந்து டிஸ்கவரி பண்ணுது, எதை யூஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஎம்பி ரவுட்டர் டிஸ்கவரி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி டிஸ்கவரி பண்ணுது. ஸோ அதுக்கோசரம் வந்து இந்த கமெண்ட் வந்து நான் குளோபல் மோடில் வந்து கொடுத்துட்டேன். ஏன்னா இங்கே வந்து ஹோஸ்ட் வந்து நான் வந்து ஒரு ரவுட்டர் வந்து ஹோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறேன், அதனால் இந்த கமெண்ட் நான் கொடுத்து எனேபிள் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா R2 ரவுட்டர். ஸோ ஹோஸ்ட் மிஷினில் வந்து இது ஒரு கமெண்ட் மட்டும் தான் நம்ம தரோம் R1 ரவுட்டரில். நெக்ஸ்ட் வந்து R2, R3. ஸோ R2வில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட பிசிக்கல் இன்டர்ஃபேஸ். ஸோ பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா FA0/0. ஸோ அப்போ வந்து அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போங்க, FA0/0. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த இன்டர்ஃபேஸில் வந்து நான் ஐஆர்டிபி வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ ஐஆர்டிபிங்கிறது வந்து ஐசிஎம்பி ரவுட்டர் டிஸ்கவரி ப்ரோட்டோகால். ஸோ அதுக்கு சின்டாக்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐபி ஸ்பேஸ் ஐஆர்டிபி என்டர். ஸோ இதுதான் வந்து ஐஆர்டிபி வந்து இந்த இன்டர்ஃபேஸில் வந்து நம்ம எனேபிள் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து 3 டைமர் வந்து நம்ம ஐஆர்டிபியில் வந்து செட் பண்ணோம். மேக்ஸிமம் அட்வர்டைஸ்மெண்ட் இன்டர்வல், மினிமம் அட்வர்டைஸ்மெண்ட் இன்டர்வல், நெக்ஸ்ட் வந்து ஹோல்ட் ஆன் டைமர். ஸோ அதுக்கு சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி மேக்ஸிமம், so maximum hyphen interval do show run interface FA0/0. ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து அந்த இன்டர்ஃபேஸில் போங்க, இன்டர்ஃபேஸ் FA0/0. ஸோ ஐபி ஐஆர்டிபி எனேபிள் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஐபி ஐஆர்டிபி மேக்ஸிமம் அட்வர்டைஸ்மெண்ட் இன்டர்வல். ஸோ நான் ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐஆர்டிபி கொடுக்காம டேரெக்டாக வந்து ஐபி ஸ்பேஸ் நான் கொடுத்தேன். ஸோ அதான் வந்து எனக்கு அந்த சின்டாக்ஸ் வந்து எடுத்துக்கல. ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே வந்து அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு ஐபி ஸ்பேஸ் ஐஆர்டிபின்னு கொடுத்தோம்னா அந்த ஐஆர்டிபி ப்ரோட்டோகால் வந்து அந்த ரவுட்டில் வந்து எனேபிள் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைமர் சொல்லியிருந்தேன். மேக்ஸிமம் அட்வர்டைஸ்மெண்ட் இன்டர்வல் வந்து ஸோ அந்த இன்டர்வலோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 1800 இருக்குது. ஸோ இதில் வந்து டிஃபால்ட் வந்து 600 செகண்ட்ஸ். ஸோ 600 செகண்ட்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ். ஸோ 5 மினிட்ஸ் வரும்போது உங்களுக்கு அந்த பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் R2 வந்து டவுன் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் இது அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து அட்வர்டைஸ் பண்ணும். ஸோ இதை நான் வந்து இன்னும் ரெடியூஸ் பண்ணுறேன்னா 5 செகண்ட்ஸாக ரெடியூஸ் பண்ணுறேன், என்டர். நெக்ஸ்ட் வந்து ஐபி ஸ்பேஸ் ஐஆர்டிபி மினிமம் அட்வர்டைஸ்மெண்ட் இன்டர்வல். ஸோ மினிமமாக எத்தனை செகண்ட்ஸ் ஒரு டைம் அட்வர்டைஸ் பண்ணணும்னா நான் 3 செகண்ட்ஸ் நான் தரேன். நெக்ஸ்ட் வந்து ஐபி ஸ்பேஸ் ஐஆர்டிபி ஹோல்ட் ஆன் டைமர். ஸோ ஹோல்ட் ஆன் டைமர் வந்து எவ்வளோ டைம்குள்ளே வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரல அப்படின்னா அது வந்து டவுன் கன்சிடர் பண்ணும். ஹோஸ்ட்னா 5 செகண்ட்ஸ், என்டர். நெக்ஸ்ட் வந்து ஐபி ஸ்பேஸ் ஐஆர்டிபி ப்ரிஃபரன்ஸ். ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ நான் பை டிஃபால்ட்டாக நான் 100 நான் தரேன், என்டர். ஸோ இவ்வளோ தான் வந்து R2 ரவுட்டில் வந்து கான்ஃபிகரேஷன். ஸோ டூ ஷோ ரன் இன்டர்ஃபேஸ்
FA0/0. ஸோ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்ததுமே வந்து ஐபி ஐஆர்டிபி நான் கொடுக்கும்போது அந்த ஐஆர்டிபி ப்ரோட்டோக்கால் வந்து ரவுட்டரில் எனேபிள் பண்ணிட்டேன் அந்த இன்டர்ஃபேஸில். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் அட்வர்டைஸ்மெண்ட் இன்டர்வல் வந்து 5 செகண்ட்ஸ், மினிமம் அட்வர்டைஸ்மெண்ட் இன்டர்வல் வந்து 3 செகண்ட்ஸ், ஹோல்ட் டவுன் டைமர் வந்து 5. நெக்ஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் 100 கொடுத்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் R3 ரவுட்டரில் போய் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஸோ R3 ரவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா FA0/0 இன்டர்ஃபேஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு போகணும். ஸோ இன்டர்ஃபேஸ் FA0/0 இன்டர்ஃபேஸ். ஓகே, இங்கே வந்துட்டேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் எடுத்துனே வந்து ஐபி ஐஆர்டிபி ப்ரோட்டோக்கால் வந்து இந்த ரவுட்டரில் எனேபிள் பண்ணுறேன். ICMP Router Discovery Protocol. நெக்ஸ்ட் வந்து IP ஸ்பேஸ் IRDP. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து நம்ம அந்த ஐபியை வந்து நம்ம மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ ஐபி ஐஆர்டிபி FA0/0 ஐபி ஐஆர்டிபி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ். ஸோ அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அட்ரஸ் வந்து நான் அட்வர்டைஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நான் பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் தான் நான் அட்வர்டைஸ் பண்ணணும். ஸோ அந்த அட்ரஸை நான் மென்ஷன் பண்ணல. ஸோ R2 ரவுட்டரோட பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் வந்து FA0/0 இன்டர்ஃபேஸோட ஐபி வந்து நான் ஹோஸ்ட்டுக்கு வந்து அட்வர்டைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து 10.10.10.2 என்டர். ஸோ இங்கே வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் என்னென்னு தரேன்னா 100 நான் தரேன். என்டர். ஓகே, எக்ஸிட். ஸோ நீங்கள் எய்தர் வந்து ஐபி ஐஆர்டிபின்னு கொடுத்தீங்கனாலும் ஓகே, அதுக்கப்புறம் ஐபி ஐஆர்டிபி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த வேல்யூ கொடுத்தீங்கனாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரே கமாண்டில் தரணும்னா ஐபி ஸ்பேஸ் ஐஆர்டிபி ஸ்பேஸ் அட்ரஸ், அந்த பிசிக்கல் இன்டர்ஃபேஸோட அட்ரஸ், நெக்ஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ். ஸோ இந்த ஒரு சிங்கிள் கமாண்டாகவும் நீங்கள் தரலாம், இல்லைன்னா நீங்கள் செப்பரேட்டாகவும் தரலாம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து நான் வந்து செப்பரேட்டாகவும் நான் தந்துடுறேன். இந்த சின்டாக்ஸ் வந்து இதை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, எக்ஸிட். ஸோ இப்போ நான் மறுபடியும் கான்ஃபிகரேஷன் காட்டுறேன் பாருங்கள். டூ ஷோ ரன் இன்டர்ஃபேஸ் FA0/0. ஓகே, ஸோ இந்த ஐபி அட்ரஸ், ஸோ ஐபி ஐஆர்டிபி ப்ரிஃபரன்ஸ், ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் வந்து அட்வர்டைஸ் பண்ணோம். அதே மாதிரி வந்து இங்கே ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் செப்பரேட்டாக 100 கொடுத்துட்டேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த ஐபி ஐஆர்டிபி ப்ரிஃபரன்ஸ் 100 கொடுக்காம நீங்கள் ஒரே கமாண்டில் தரலாம். ஐபி ஐஆர்டிபி அட்ரஸ்ஸு, இந்த அட்ரஸ் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். ஸோ ரெண்டு வேலையும் நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் R3 ரவுட்டருக்கு நான் போகிறேன். R3 ரவுட்டரில் போயிட்டு ஃபஸ்ட் வந்து ஐஆர்டிபி ப்ரோட்டோக்கால் வந்து எனேபிள் பண்ணிட்டேன். என்டர். நெக்ஸ்ட் வந்து ஐபி ஐஆர்டிபி மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமம் அட்வர்டைஸ்மெண்ட் இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் அட்வர்டைஸ்மெண்ட் இன்டர்வல் வந்து இங்கே நான் 5 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஐபி ஐஆர்டிபி. ஸோ மினிமம் அட்வர்டைஸ்மெண்ட் இன்டர்வல் வந்து 3 செகண்ட்ஸு. அதே மாதிரி ஐபி ஐஆர்டிபி ஹோல்ட் டவுன் டைமர் வந்து நான் 5 செகண்ட்ஸ் நான் தரேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐபி ஐஆர்டிபி ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 தரேன். ஸோ நான் வந்து R2க்கு வந்து 100 கொடுத்தேன். R3க்கு வந்து ஏன் நான் 90 தரேன்னா என்னோட கொஸ்டினில் வந்து R2 தான் வந்து R2ஓட இன்டர்ஃபேஸ் தான் வந்து பிரைமரி டிஃபால்ட் கேட்வே எடுத்துக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் இங்கே வந்து ப்ரிஃபரன்ஸ் நான் 100 தரேன், இங்கே வந்து 90 தரேன். ஸோ இப்போ வந்து R2ஓட இன்டர்ஃபேஸ் டவுன் ஆச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக R3ஓடது வந்து எடுத்துக்கும். அதை நம்ம செக் பண்ணலாம். ஓகே, என்டர். ஸோ இவ்வளோ தான் வந்து கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஆர்டிபியோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டெஸ்டினேஷன் ஐபி வந்து ப்ராட்காஸ்ட் ஐபிக்கு தான் வந்து அது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும். ஸோ இந்த R2 வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது வந்து டெஸ்டினேஷன் ஐபி வந்து ப்ராட்காஸ்ட் ஐபி வச்சு அட்வர்டைஸ் பண்ணும். அதே மாதிரி R3 வந்து ப்ராட்காஸ்ட் ஐபி வச்சு தான் வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும். ஸோ அது வந்து நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட் வந்து நான் R1 ரவுட்டர் தான் ஹோஸ்ட்டு. ஸோ இதில் நான் போயிட்டு டீபக் தரேன். ஸோ டீபக் ஐபி ஐசிஎம்பி பேக்கெட். என்டர். ஸோ டீபக் ஐபி ஐசிஎம்பி நான் தந்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிபி. ஸோ ஆர்டிபி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எனக்கு ரிசீவ் ஆகுது. ஸோ ஐசிஎம்பியோட டைப் வந்து 9, கோடு வந்து 0. ஸோ ஃபஸ்ட்டு எங்கேருந்து வருதுன்னா 10.10.2, நெக்ஸ்ட் வந்து 10.10.3. ஸோ 10.10.2 வந்து இது, நெக்ஸ்ட் வந்து 10.10.3 வந்து R3ஓட பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் ஐபி. ஓகே, ஸோ இப்போ வந்து மறுபடியும் வந்து ஆல். ஓகே, ஸோ இப்போ நான் டீபக் வந்து டிசேபிள் பண்ணிட்டேன். மறுபடியும் வந்து டீபக் ஐபி பேக்கெட்.
ஓகே ஸோ மறுபடியும் வந்து UN all ஓகே டிசேபிள் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள் debug IP packet நான் கொடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10.10.2 அதாவது R2 ஓட பேசிக்கல் இன்டர்ஃபேஸ் IP வந்து சோர்ஸ். டெஸ்டினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராட்காஸ்ட் IP வச்சு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணும். ப்ராட்காஸ்ட் IP பாருங்கள் 255 255 255 255. ஸோ இங்கே டெஸ்டினேஷன் IP வந்து 224.0.0.10. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா EHRP. ஸோ இதை நீங்கள் விட்டுருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் IP வந்து டெஸ்டினேஷன் 255 255 255. ஸோ இப்போ நான் வந்து debug IP packet டீட்டெயில் நான் கொடுத்தனா உங்களுக்கு தெரியும். டீட்டெயில் ஓகே UN all ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் ஸோ சோர்ஸ் வந்து 10.10.2 டெஸ்டினேஷன் வந்து 258 258 255. ஸோ ICMP டைப் வந்து 9 கோடு வந்து 0. இது வந்து பார்த்தீங்கன்னா ICMP 9 அந்த கோட் 0 இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா IRDP வந்து இண்டிகேட் பண்ணுது. ஓகே ஸோ இப்போ வந்து ஷோ IP route. ஸோ இப்போ பாருங்கள் ஷோ IP route கொடுத்தனா எனக்கு வந்து ரெண்டு கேட்வே இருக்குது 10.10.2 10.10.3. எது மூலமானா IRDP ப்ரோட்டோகால் மூலமாக ICMP Router Discovery Protocol மூலமாக. ஓகே ஸோ ப்ரியாரிட்டி வந்து 100 வந்து R2 ரவுட்டர். ஸோ இப்போ வந்து எனக்கு டிஃபால்ட் கேட்வே வந்து பார்த்தீங்கன்னா R2 ரவுட்டர் தான் எடுத்துருக்குது. ஸோ செகண்ட் டிஃபால்ட் கேட்வே வந்து பார்த்தீங்கன்னா R3 ரவுட்டர். ஓகே இப்போ நான் வந்து பிங் பண்ணுறேன். ஸோ பிங் PC1 ஓட IP வந்து பார்த்தீங்கன்னா 172.16.10.10. ஓகே இப்போ நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஸோ வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து R1 வந்து PC1 நான் பிங் பண்ணுறேன். பிங் ஆகுதான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ 172.16.10.10 என்டர். ஓகே ஸோ எனக்கு வந்து பிங் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரேஸ் ரூட் நம்ம பண்ணி பார்க்குறோம் பேக்கெட் வந்து எந்த வழியாக போகுதுன்ட்டு. ஸோ ட்ரேஸ் ரூட் 172.16.10.10 என்டர். ஸோ பாருங்கள் எனக்கு வந்து 10.10.2 வழியாக போகுது. ஸோ 10.10.2 வந்து ஆர் ரவுட்டர். ஸோ ரவுட்டர் 2 வழியாக வந்து எனக்கு வந்து போகுது. ஓகே ஸோ இப்போ வந்து R2ஓட இன்டர்ஃபேஸை வந்து நான் டவுன் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து R2 ரவுட்டருக்கு போயிட்டு இன்டர்ஃபேஸ் FA 0/0 இன்டர்ஃபேஸ் போங்க. ஷட் டவுன். ஓகே இப்போ வந்து நான் ஷட் பண்ணிட்டேன். ஓகே ஸோ நான் மறுபடியும் இப்போ வந்து R1 ரவுட்டருக்கு நான் போகிறேன். ஸோ இப்போ வந்து மறுபடியும் நான் ஷோ IP ரவுட் நான் தரேன். ஓகே ஸோ எனக்கு பாருங்கள் இப்போ எனக்கு டிஃபால்ட் கேட்வே வந்து 10.10.3 தான் இருக்குது. ஸோ 10.10.3. ஓகே ஸோ இப்போ நான் மறுபடியும் நான் பிங் பண்ணுறேன் 172.16.10.10. ஸோ எனக்கு ரிப்ளை வருது. நெக்ஸ்ட் வந்து ட்ரேஸ் ரூட் நான் தரேன். ஸோ 172.16.10.10. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட் வந்து R3 வழியாக போகுது. 10.10.3ங்கிறது வந்து இந்த R3 வழியாக போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ட்ரிக்கி கொஸ்டின் 10க்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ICMP Router Discovery Protocol தான் ஆன்சர். ஸோ இந்த ப்ரோட்டோகால் மூலமாக R1 ஹோஸ்ட்டில் வந்து நம்ம வந்து HSRP VRRP GLBP இல்லாமல் ரெடன்சி வந்து பண்ணலாம். எதை யூஸ் பண்ணிக்கலாம் ICMP Router Discovery Protocol வச்சு பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்துனா நான் ஹோஸ்ட்டில் வந்து குளோபல் மோடில் வந்து IP GDPன்னு கொடுத்தேன். இந்த GDPங்கிறது வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ரவுட்டர் டிஸ்கவரி என்ன ரவுட்டர் டிஸ்கவரி மெக்கானிசம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த R1 ரூட்டில் வந்து IRDP ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் குளோபல் மோடில் வந்து IP ஸ்பேஸ் GDP ஸ்பேஸ் IRDP நான் கொடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து R2 அண்ட் R3 ரவுட்டரில் வந்து அதோட இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு IP ஸ்பேஸ் IRDPன்னு கொடுக்கும்போது அந்த ப்ரோட்டோக்கால் வந்து R2 ரவுட்டரில் எனேபிள் பண்ணுறோம். அதேமாதிரி R3 ரவுட்டரில் எனேபிள் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் இன்டர்வல் வந்து செட் பண்ணுறோம் ரெண்டு ரவுட்டர்லையுமே. ஒன்று வந்து மேக்ஸிமம் அட்வர்டைஸ்மெண்ட் இன்டர்வல், மினிமம் அட்வர்டைஸ்மெண்ட் இன்டர்வல், நெக்ஸ்ட் வந்து ஹோல்ட் ஆன் டைமர். ஸோ மேக்ஸிமம் அட்வர்டைஸ்மெண்ட் இன்டர்வல் வந்து பை டிஃபால்ட் வந்து 500 செகண்ட்ஸ். 500 செகண்ட்ஸுங்கும்போது 600 செகண்ட்ஸ். 600 செகண்ட்ஸுங்கும் போது உங்களுக்கு வந்து 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதை வந்து நான் 5 செகண்ட்ஸாக ரெடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் டவுன் ஆச்சுன்னா ஈஸியாக வந்து ஃபெயில் ஆகும். சுவிட்ச் ஓவர் ஆர் வந்து R3 வழியாக வந்து உங்களுக்கு போகிறதுக்கோசரம். அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் இதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம செட் பண்ணலாம். ஸோ எந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமோ அது வந்து ப்ரைமரி கேட்வேவாக ஆக்ட் ஆகும். அது லோயஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து செகண்டரியாக வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு கொரீஸ் இருந்துச்சுனாலும் இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஐசிஎம்பி ரவுட்டர் டிஸ்கவரி ப்ரோட்டோக்கால் வந்து ஒரு நியூ டாப்பிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் இந்த டாபிக், இந்த ப்ரோட்டோக்கால் பற்றி உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.